ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ஹரிதா அடியால் வச்சு சூர்யாவை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சூர்யா சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே வந்து டவுட்டாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யா வந்து இன்டீரியர் டிசைனோட பொறுப்பை அவர் தான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த டிசைனை பார்க்குறக்காக போகிறாங்க. இந்த பக்கம் ஹரிதா சூர்யாவுக்கு முன்னாடியே ஒரு டிசைனரை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டிசைனர்கிட்ட ஹரிதா பேசும்போது இந்த மாதிரி டிசைனை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன்னு ஹரிதா சொல்லும்போது அந்த டிசைனர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, இதுக்கு யார் குறுக்க நிற்கிறான்னு சொல்லுங்கள் மேடம், நான் அவங்கள தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் சொன்னோடனே ஹரிதா அது வேற யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களோட வண்டி நம்பர் வந்து 229, அதனால அந்த வண்டி நம்பரை சேஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா அந்த இன்டீரியர் டிசைனை பார்க்குறதுக்காக நந்தினியை வந்து அவன் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் நந்தினி வந்து லேட்டாக கிளம்பி வருவாப்புல போல். அப்போது சூர்யா வந்து அந்த இன்டீரியர் டிசைனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அசோகனை வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கற்பனையாக தோணுச்சுன்னா, என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம நந்தினியை பிடிக்கும்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, அசோகனும் நம்ம சூர்யாவும் காரில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும் போதே வந்து 3 பைக் வச்சுட்டு ரவுடிஸ் வந்து நிற்கிறாங்க. அதாவது இந்த டிசைனில் உள்ளவங்க கூட இருந்தவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பைக்கில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சூர்யா உடனே எதுக்காக இப்படி வழியை மறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, முதல்ல வந்து வண்டியை வந்து ஓரம் கட்டுங்க, நாங்கள் காரில் வந்து ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம், ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், தயவு செஞ்சு ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஏய் என்னடா ஓவராக பேசுகிற, என்ன நீ பெரிய இவனா, உன் இஷ்டத்துக்கு நீ வந்து வண்டி கொண்டு வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தா, நீ BMW கார் வச்சுருந்தா நீ என்ன பெரிய இவனா, உனக்கு வந்து பார்த்துட்டு நாங்கள் என்ன பயப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ் வந்து வேணும்னே வந்து சூர்யா கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே சூர்யா இங்கே பாரு, ஒழுங்கா மாதிரியே வண்டியை ஓரம் கட்டலை, அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற பார்த்துக்குவோம், வண்டியை சுக்கு சுக்கா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோடனே அந்த ரவுடிஸ்லாம், ஓ அப்படியா, ஆக்கடா ஆக்கடா, இங்கே நாங்கள் 3 பேர், நீ ஒத்தாள், இந்த கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவனை பார்த்தாலே டம்மி பீஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசோகனை டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. அசோகனோடனே சூர்யா என்னப்பா இவங்க எப்படி சொன்னாங்க, சூர்யா இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது சூர்யா, துவம்சம் கட்டிடுவீங்களே, இவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என்னையை பார்த்து டம்மி பீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, துவம்சம் கட்டு சூர்யா அப்படி சொல்லிட்டு அசோகன் வந்து ஏற்றி விட்றாங்க சூர்யாவை. சூர்யா உடனே, டே இங்கே பாரு, ஏதாச்சும் ஒன்று பேசினேன் அவ்வளோதான், வாய் இருக்காது, நீ வந்து ஸ்டார்டிங்கில் வேணால் பேசலாம், ஆனால் எண்டிங்களும் வாயை கிழிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லி சண்டை போட்டதுக்கப்புறமா உடனே அவங்க வந்து வச்சிருந்த கத்தியை வந்து இப்படி உருவிட்டு சூர்யாவை கரெக்டாக வந்து இப்படி குத்த வரும்போது சூர்யா வந்து என்ன ஃபைட்டிங் ஹீரோ, இந்த சீரியலோட ஹீரோ எப்படி வந்து குத்து வாங்க முடியும். உடனே சூர்யா வந்து அவங்க 3 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. அவங்க 3 பேருக்கு வந்து நடக்க கூட முடியல. உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்ந்துடுறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களா, அந்த டிசைனர் டானு, அவங்க வந்து இந்த 3 பேர் வில்லன்கள் எல்லாருமே வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது, டே உங்களை யாரா இப்படி அடிச்சாதான், அவனை போய் அடிக்க சொன்னா இந்த வேலையை கூட உங்களால முடிக்க முடியலையா, போங்கண்ணா அங்கிட்டு, நீங்க பெரிய சொத்த பயல்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட ஹெட் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. உடனே இவங்க 3 பேரும், அண்ணா அவன் ரொம்ப அடிக்கிறான்னா, நாங்களும் வந்து நல்லா தானே அடிச்சிடலான்னு தானே பார்த்தோம், ஆனால் அவன் எங்களை ரொம்ப போட்டு துவம்சம் கட்டிட்டானா, முடியலண்ணா அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. உடனே இந்த வில்லன், அவனை நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன உங்ககிட்டே இப்படி சீன்றானா அப்படி சொல்லிட்டு ஹரிதாக்கு கால் பண்ணுறாரு அவர். உடனே ஹரிதா கால் பண்ணி, ஏமா என்னம்மா சொன்னேன், ஏதோ அந்த ஆள் அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் பெரிய பல்காக இருப்பான் போல், என்னோட 3 பயல்களை வந்து அவன் அடித்து வீழ்த்திட்டாமா, அடித்து துவம்சம் பண்ணி அவங்க 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போய் அவன் கூட போய் எங்களை மோத வச்சுட்டியேம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே ஹரிதா, அப்படியா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தான் மழுப்பி விட்றாரு. உடனே வந்து அந்த வில்லனும், ஏம்மா ஃபோனை வேணுமா, உன் காசு வேணா ஒன்றும் வேணாம், உன் அட்வான்ஸ் அமௌண்ட்டை வேணா நீ திருப்ப வாங்கிக்கோமா, சும்மா அடியால் வச்சு எங்களை வந்து தூண்டி விட்டு அவனை அடிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஃபோனை வேணுமா அப்படி சொல்லிட்டு வச்சோடனே ஹரிதாக்கு இங்கே யோசனை வருது, எப்படி தான் அந்த சூர்யா வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பானோ, அவன் வந்து இவ்வளோ ஆள் அடிக்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆகிட்டானா, ஆமாம் அவன் நம்மளே போட்டு அந்த அடி அடிப்பான், அப்போனா வந்து இவங்களெல்லாம் அடிக்கிறது அவனுக்கு சும்மாவா, ஏதோ ஒன்று நம்ம நினச்ச காரியம் வந்து இப்படி நடக்காமல் போயிட்டே, இந்த சூர்யா மிஸ் ஆகிட்டானே, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து அவளையே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு
போயிட்டாங்க. இங்கே அசோகன் வந்து நல்லா அடிச்சு சூர்யா, சூப்பர் சூர்யா, சூப்பர் சூர்யா, அவங்கள நீ துவம்சம் கட்டிட்ட சூர்யா, என்னமா சொல்கிறாங்க, என்னை பார்த்து டம்மி பையன்னு சொல்லிட்டானே சார், எனக்கு தான் சூர்யா கடுப்பாக வருது அப்படி சொன்னோடனே சூர்யா உடனே விடுயா, அவங்க கிடக்காங்க சின்ன பயலுக இவங்கள, ஆனால் எனக்கு என்னமோ யார் ஏற்றி விட்டுருப்பான்னு தெரில, இந்த ஹரிதா தான் இவங்களை ஒருவேளை நம்மளை அடியால் வச்சு அடிச்சிருப்பாளோ அப்படி சொல்லிட்டு சூர்யா கெஸ் பண்ண அசோகன் உடனே ஹரிதாலாம் அப்படிலாம் பண்ணாது, ஹரிதா உன்கிட்ட தான் வம்புளுக்கு, உன்னை அடிக்கிற அளவுக்குலாம் ஹரிதாக்கெல்லாம் தைரியம் கிடையாது சூர்யா, நீ அவளெல்லாம் எதுவும் சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோகன் ஹரிதாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா கிட்ட வந்து அப்படியே வந்து மழுப்பி விட்டுறாரு. சூர்யா சரி ஏதோ ஒன்று அவளை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம டிசைன் பார்க்க போகணும் அப்படின்னு சூர்யா வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது நந்தினி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நந்தினி வந்து சார் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார், தூங்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆக போகிற மாதிரி எனக்கு டக்குன்னு வந்து கனவு வந்து எந்திரிச்சிட்டேன், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்து நமக்கு இப்படி ஆனது வந்து நம்ம நந்தினிக்கு தெரியுதுல்ல, எவ்வளோ லவ், இதுதான் வந்து புருஷன் பொண்டாட்டி அண்டர்ஸ்டாண்டிங்னா இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆமாம் நந்தினி, இந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரி வில்லங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சூர்யா வந்து நந்தினி கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து சார் கொஞ்சம் பார்த்துருங்க சார், அப்படியா சார் அப்படி சொல்லிட்டு நந்தினிக்கு பெரிய ஷாக்கு. உடனே நந்தினி சரி சார் பார்த்து வாங்க, டிசைன்லாம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. நந்தினி என்ன பண்ணுவாங்க, எப்பயும் போல் கருப்பசாமி கிட்ட போயிட்டு ஏன் கருப்பா இப்படி பண்ணுற, சூர்யா சாருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்படி யார் அவங்கள வந்து வில்லனை வச்சு அடிச்சிருப்பா, ஒருவேளை இந்த ரஞ்சித் பைய தான் வந்து சூர்யா சாரை கொலை பண்ணணும் சொல்லிட்டு வில்லன்களை வச்சு அடிச்சிருப்பாங்களோ, அப்படியே இருந்தாலும் இந்த ரஞ்சித் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா வந்து ரஞ்சித் வந்து நம்மளை கொலை பண்ணணும் தானே இது பண்ணுறா, சூர்யாவை எப்படி கொலை பண்ணுவான், சாரை கொலை பண்ண வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹரிதா யோசிச்சுட்டே வெளியே வராங்க. வெளியே வரும்போது தான் நம்ம ஹரிதா வந்து மாதவி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி. இந்த மாதிரி அந்த சூர்யா வந்து அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான், அவன் வந்து இந்த இன்டீரியர் டிசைனை அவன் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டான், இப்போ நான் அந்த ஆளுக்கு நான் பார்த்து வச்ச ஆளுக்கு கால் பண்ணி கேன்சல் பண்ண சொன்னால் அவன் வந்து என்னை திட்டுன்னு திட்டுறான் மாதவி, நான் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அவன் தான் சொன்னான் அந்த சூர்யாவை நான் உண்டுலன்னு பண்ணிடுறேன்னு சொன்னான், நானும் சரி பண்ணிடு அப்படின்னு சொன்னோம். மாதவிக்கு செம ஷாக்கு. மாதவி என்ன ஹரிதா சொல்ற, சூர்யாவை அடிக்க ஆள் அனுப்பிடியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா பின்ன என்ன, இவன் என்ன சும்மாவா வச்சுட்டு இருக்க முடியும், இவன் எவ்வளவு திமிரா பேசுறான், நம்மளால தான் இவனை எதுவும் பண்ண முடியல, அதான் அவங்களாச்சும் அடிச்சு ஆள் அனுப்பி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படின்னு சொன்னே. மாதவி சரி என்ன ஆச்சு சூர்யாவுக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கே ஹரிதா, சூர்யாவே அடிக்க ஆள் அனுப்பியா அப்படின்னு கேட்டோன்னே நிறுத்து மாதவி, அவனுக்குலாம் எதுவும் ஆகலை, நான் அனுப்பின அவங்க 3 பேரும் சூர்யா அடித்து துவம்சம் பண்ணிட்டானா, அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு இப்போ தான் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதா சொல்லிடுறாங்க. மாதவிக்கு அப்போ தான் உசிரே வருது, நல்ல வேலை எந்த பிரச்சனையும் ஆகலை, சூர்யாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவும் எப்படி துடிச்சு போயிருப்பாங்கன்னு தெரியுமா, இந்த விஷயத்துலலாம் நீ விளாண்டுட்டு இருக்காது ஹரிதா அப்படின்னு சொன்னோடனே ஹரிதா அதுக்கப்புறம் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வில்லி மாதிரி ஒரு முறைப்பாங்களே அந்த முறையோட வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.